ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி குருதம் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்க போற 41வது T20 மேட்சை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எம்ஐ வர்ஸ் எஸ்ஆர்ஹெச் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆக இருக்கு. என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி ஏப்ரல்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஓகே, மேட்ச் என்னைக்கு நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குதுங்கிறத பார்த்துட்டோம். வெனுவா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வான்கடே ஸ்டேடியம் மும்பைல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. கரெக்ட் தான், எம்ஐயோட ஹோம் கிரவுண்ட்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஓகே, இப்போ இந்த வான்கடேவோட பிச் ரிப்போர்ட் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டீமோட ஃபார்ம் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை ஒரு கடப்பார டீம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் என்னைய பொறுத்த வரைக்கும் சைலண்டா மும்பை கடப்பாரில நாங்க தான் கடப்பார அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு டாப் 3ல இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச் ஃபார்ம் வைஸ் பயங்கரமா இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்களதான் நான் கடப்பார லைனப்ஸ் சொல்லலாம் இந்த ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும் போது. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல 8ல் 5 மேட்சை வின் பண்ணி 10 பாயிண்ட் எடுத்து டாப் 4 at 3 சம்திங்ல இருக்காங்க. பட் எம்ஐ 7 மேட்ச்ல 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் ஜிடியோட நடந்த ஒரு மேட்ச். அந்த 2 மேட்ச் தான் எந்த மேட்சுமே வின் பண்ணல. லாஸ்டா ஜிடிஏ ஜெயிச்ச உடனே பயங்கர எம்ஐ ஃபார்முக்கு வந்துட்டாங்க. இனிமேட்டு அவங்களை தடுக்கவே முடியாது, கடப்பார தானே யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா சென்னை வந்து நீ கடப்பாரெல்லாம் இல்லாடி சும்மா தான் நான் உன்னை சம்பவம் செய்யறேன் பாருன்னு சென்னை சம்பவம் செஞ்சுட்டு போயிடுச்சு. இப்போ கடைசி 9th பிளேஸ் நினைக்கிறேன் சம்திங் அந்த பொசிஷன்ல இருக்காங்க. இருக்கிற 7 மேட்ச்ல 6 மேட்ச் வின் பண்ணணும், இல்ல 5 மேட்ச் வின் பண்றாங்க அப்படின்னா நெட் ரன் ரேட் ஹை லெவல்ல அவங்க மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் அவங்க அந்த எலிமினேட்டர் லெவல் மேட்சுக்காச்சும் அவங்க பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை ரொம்பவே சிரமம் தான். அண்ட் சென்னை எஸ்ஆர்ஹெச் பத்தி பெருசா கம்பேர் சொல்ல தேவையில்ல. 8ல் 5 ஜெயிச்சு 10 பாயிண்ட்ல இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து 4 ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல வந்து இருக்க. 4ங்கிறது 3 ஜெயிச்சாவே போதுங்கிற ஒரு கெப்பாசிட்டி தான். அந்த அளவுக்கு ஒரு 2 ரேட்ல தான் வந்து இருக்காங்க. ஸ்டேடியத்தோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவராலா அவங்க கொடுத்துருக்க பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ண ஒரு 170க்கு மேல ஸ்கோர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே ஸ்ட்ரகிள் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் லாஸ்டா நடந்த மேட்சை பார்க்கும் போது, அதாவது சென்னை அண்ட் எம்ஏ அவங்களுக்கு இடையே அந்த மேட்சை பார்க்கும் போது ஸ்பின்னரோட அட்வான்டேஜ் அதிகமா இருந்துச்சு. பர்டிகுலரா போத் இன்னிங்ஸ்லயுமே ஸ்பின்னரோட ஆதிக்கம் தான் நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு விக்கெட்ஸ் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஸ்பின்னரை கம்பேர் பண்ணும்போது விக்கெட்ஸ் இருந்துச்சாங்கிறத பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா ஸ்பின்னர் தான் போத் இன்னிங்ஸ்லுமே டாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்டா நடக்கிற மேட்ச்லயே அதே பிச்சில் தான் இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு ஓவராலா வந்து தெரிய வரும். இப்போ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டீமுமே இந்த வெனுல பிளே பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு டீமுமே நல்லாவே டஃப் கொடுத்துருக்காங்க. ஐ ஹோப் சேம் சேஸ் பண்ற டீமுக்கு வின்னிங் ரேஷியோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்க போகுது. லாஸ்ட் நடந்த மேட்ச் மாதிரி இருக்காது. இந்த மேட்ச் கொஞ்சம் டஃபா தான் இருக்க போகுது. அண்ட் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல மேட்சஸை பத்தி எந்த அப்டேட் இருந்தாலும் சரி, மேட்ச் எங்க நடக்குது, ஆல்ரெடி நடந்த பிச்சிலே தான் நடக்குதா, இல்ல பிச் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா, இல்ல பிளேயர்ஸ் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னா எல்லாமே நான் ப்ராப்பரா டெலிகிராம் சேனல் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் மூலமா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ ஹெட்வேட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஹெட்வேட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் எம்ஐ அண்ட் எஸ்ஆர்ஹெச் இந்த வான்கடே ஸ்டேடியத்துல ஓவராலா ஒரு 9 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல 7 மேட்சஸ் எம்ஐ தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ இப்ப எம்ஐக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இருக்க பேட் லைஸ்ல பார்க்கும் போது எஸ்ஆர்ஹெச் தான் வந்து ரொம்பவே கம்மியா இருக்காங்க. எம்ஐ தான் அந்த டாப் பொசிஷன்ல இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஹையஸ்ட் ஸ்கோர்னா அந்த 200 தான். ரெண்டு டீமுமே அந்த 200ங்கிறது நியர்பை வந்து அடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ரெண்டு டீமோட ப்ராப்பர் 12 பேர் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டு டீமோட ப்ராப்பர் 11 பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்ல அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் ரெண்டு பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் இசான் கிசான், ஹென்ரி கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, சைல் அரோரா, அன்கேத் வர்மா, பேட் கமின்ஸ், சிவங்குமார், சகிப் ஹுசைன், ஹசன் மலிங்கா, ஹர்ஷ் துபே. ஸோ இதுதான் எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இன்கேஸ் இதுல சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா இந்த மேட்ச் பிளே பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நானும் எதிர்பார்க்க நிறைய பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்தாருன்னா ஸோ இது அவங்களோட ஆர்டரா இருக்கும். குயின்டன் டீகாக்கும் ரோஹித் சர்மா வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ரூதர்ஃபுட், ஹர்திக் பாண்டியா, ரமன்தீப், வில்ஜாக். ஸோ ஸ்டான்னருக்கு ஒரு இன்ஜுரி, அதுக்கு பதில ரீப்ளேஸ்மெண்டா வேற பிளேயர் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வந்தாலும் அந்த அளவுக்கு உள்ள வர வாய்ப்புகள் கிடையாது. ஸோ வில்ஜாக் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. பும்ரா, கரிஸ் பகத், கான்ஃபர், அஸ்வினி குமார். ஸோ இதுதான் எம்ஐயோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் உள்ள டீமா வந்து இருக்கு. இன்கேஸ் இதுல ஏதாவது மாற்றம் இருந்தாலும் நான் டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி குமார் 4 ஓவர், பும்ரா 4, கன்ஃபர் 4 அண்ட் வில்ஜாக் ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேலன்ஸ் இருக்க ஓவரை ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணலாம் அண்ட் கரிசாக் பாக் சம்திங் இவங்க வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ்ஆர்ஹெச்ல ஹசன் மலிங்கா 4, சகிப் ஹுசைன் 4, பேட் கமின்ஸ் 4. இவங்க 3 பேருமே 4 ஓவர் வந்து புல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவரை நிதிஷ்குமார் ரெட்டி, சிவகுமார் அண்ட் அர்ஷ்டுபே இந்த 3 பேரும் சேர்ந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன்டா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் டெப், இதுல அன்கேத் வர்மாவான வந்து கொடுக்கல. ஸோ இப்போ ஒவ்வொரு டீமோட லைனப்ஸா பார்த்தோம்னா, ஸோ டாப் ஆர்ல ஒரு 2 பேர் விக்கெட் எடுத்தா போதும், ஒரு டாப் 3 விக்கெட் எடுத்தா போதும், அதுக்கப்புறம் பெருசா பேட்டிங் ஆர்டர் இல்ல, அதுக்கப்புறம் ஈஸியா வந்து நம்ம இந்த ஸ்கோரை கண்டென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிப்போம். பட் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேர் விக்கெட் நீங்க பவர் பிளேக்குள்ள இயர்ல எடுக்கணும். அதுக்கப்புறம் இஷான் கிஷான் வராரு, அவரோட விக்கெட். அதுக்கப்புறம் ஹென்ரி கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, சாஹில் அரோரா, அனிகேத் வர்மா அண்ட் பேட் கமின்ஸ். ஸோ பேட் கமின்ஸ் வரையும் கூட பேட்டிங் ஆர்டர் ஆடுவாங்க. ஸோ அப்போ கடைசி வரையும் இந்த பேட்டிங் டெப்த் வச்சிருக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு இயர்லி விக்கெட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வின்னிங்ஸ் நோக்கி உள்ள வரலாங்கிறது தான் என்னோட கருத்து இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இதுல அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ், 2 பேருமே சூப்பரான ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர் தான். இந்த வெனுல லாஸ்ட் வருஷம் பிளே பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா தான் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரகிள் எனக்கு தெரிஞ்சு டிராவிஸ் ஹெட் ஒரு ஸ்ட்ரகிள் தான் வில்ஜாக் தாங்க. வில்ஜாக்கு டிராவிஸ் ஹெட்டுக்கும் ஒரு பேட்டில் இருந்திருக்கு. லாஸ்ட் வருஷம் மேட்ச்ல நிறைய பேட்டில் வந்து இருந்திருக்கு. சொல்லி விக்கெட் எடுக்கிறாரு. பவர் பிளேலயே பவுலிங் ஆல்சோ வில்ஜாக் கொடுத்துட்றாங்க. அதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி விக்கெட்ஸை வந்து விட்டுறாரு டிராவிஸ் ஹெட். அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் அடிச்சு ஆடணும் முடிவு பண்றா, அடிச்சாரு. ஸ்டார்டிங் இன்சில் ஒன் ரேஞ்ச் எடுத்தீங்கன்னா அந்த பவுன்ஸ் பால், அந்த அவுட் ஸ்விங் ஆகிறதுல ஒரு பவுன்ஸ் சம்திங் அந்த பால்ல வந்து எட்ஜஸ்ல கொஞ்சம் விக்கெட் விட்டுறாரு. பவர் பிளேனா வெறும் ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற மைண்ட்ல இருக்கனால கொஞ்சம் இயர்லி விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருது. பட் அது ஸ்டார்ட் அப்ல ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்கு. இன்கேஸ் டாப்ல 2ல இந்த டிராவிஸ் ஹெட் இயர்லி விக்கெட் விட்டுட்டார் அப்படின்னா அந்த விக்கெட் எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு அபிஷேக் சர்மா பிளே பண்ணிடுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அந்த அளவுக்கு பெருசா ஸ்ட்ரகிள் இருக்க போறது கிடையாது. அபிஷேக் சர்மாட் இருந்து ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். டிராவிஸ் ஹெட் லாஸ்டா அந்த மேட்சஸ் எல்லாம் கொஞ்சம் இயர்லி விக்கெட் விட்டுட்டு இருக்காரு, பெருசா ஃபார்ம்ல இல்ல. ஆனா இந்த மேட்ச் ஃபார்முக்கு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். வான்கடே ரொம்ப சின்ன கிரவுண்டு. ஸோ கண்டிப்பா டிராவிஸ் ஹெட் இருந்து நான் ஒரு 25+ ரன்னையும் ஆவரேஜா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் இஷான் கிஷான் பொறுத்த வரைக்கும் மும்பையோட சேர்ந்து நிறைய மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காரு. இந்த வெனுலையும் நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அப்ப இஷான் கிஷானோட ரெக்கார்ட்ஸ் கண்டிப்பா இந்த மேட்சும் கண்டிப்பா இஷான் கிஷான் ஒரு ஹியூஜ் ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். மும்பைக்கு எகெயின்ஸ்டா அவரோட ஆவரேஜ் 40 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்ப கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கோர் இஷான் கிஷான் நான் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஹென்ரி கிளாசன், ஸோ இன்கேஸ் இந்த 3 பேருமே விக்கெட் விடாம அதை ஒரு விக்கெட் போதும், அதுக்கப்புறம் டாப் 3 வந்து நின்று மேட்சை முடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் ஹென்ரி கிளாசன் பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்காது. இல்ல 15 ஓவர் வரையும் நின்று விளையாண்டாங்க, அதுக்கப்புறம் 5 ஓவர் தான் வராருன்னா கண்டிப்பா அவரு தான் வருவாரு. அவர் இடத்துக்கு வேற யாருமே மாற்றம் கிடையாது. அந்த 5 ஓவர் வராருன்னா அதுல 30+ ரன்னுங்கிறது தாராளமா எதிர்பார்க்கலாங்க. நீங்க டாப் ஆர்ல இயர்லி விக்கெட் விழுந்துருச்சு, பவர் பிளேல ஹென்ரி கிளாசன் வராருனாலும் அதை அட்டாக் பண்ணி பிளே பண்றாரு, மிடில் ஆர்டர்லயும் பிளே பண்றாரு, கடைசி அந்த பினிஷிங் ரோட்லயும் பிளே பண்றாரு. எந்த டவுன்ல இறக்கி விட்டாலும் அந்த டவுனை அவருக்கு ஏத்தாப்புல அடாப்ட் பண்ணிட்டு கரெக்டா வந்து பிளே பண்ணிடுறாரு. ஸோ ஹென்ரி கிளாசனை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருக்காரு. அடுத்த மிஸ் பண்ண முடியாத ஒரு பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் ரெட்டின்னு சொல்லுவாங்க. இதுல டிராவிஸ் ஹெட்டை மிஸ் பண்ணலாம்,
அபிஷேக் சர்மா மிஸ் பண்ணலாம், இசான் கிஷான் கூட மிஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு மேட்ச்ல சரி அவங்க பெருசா ஸ்கோர் பண்ண மாட்டாங்க, அவங்கள்ட்ட பெருசா இது எதிர்பார்க்க முடியாது, நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஹென்ரி கிளாசிக் சொன்னாலும் அதேதான். நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் எந்த டவுன்ல விட்டாலும் குயிக் ஃபயர் நாக்கு வந்து ஆடிட்டு போயிடுறாரு. ஒரு 5-6 பால் மினிமம் ஒரு 10 பால் பிடிச்சாலும் ஒரு 25+2 30+2 அடிச்சுட்டு போயிடுறாரு. அண்ட் ஆவரேஜ் 2ல இருந்து அதிகபட்சம் 4 ஓவர் வரையும் கூட பவுலிங் ஆப்ஷன் அவர் கொடுத்துறாங்க. இந்த பவுலிங் ஆப்ஷன் எப்ப கொடுக்குறாங்கன்னா 10 ஓவருக்கு அப்புறம் அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடக்குது. அந்த மிடில் ஓவர்ல வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு விக்கெட்டிங் பவுலரா வந்து இருந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் வருஷம் எல்லாம் பெருசா ஒரு பவுலர்ஸாவே கன்சல்ட் பண்ணல. பட் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து அவர் ஒரு மெயின் பவுலரா வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒவ்வொரு மேட்சுமே அவர் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி 20+ ரன் அடிப்பதற்கான வாய்ப்புகள் அண்ட் ஒரு விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் சாயல் அரோரா அவர்லாம் பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்ல. பேட்டிங் ஆப்ஷன் ஒரு வாரம் டவுட், அந்த அளவுக்கு பெருசா விக்கெட்ஸ் வந்து விட மாட்டாங்க SRH பொறுத்த வரைக்கும். இதுல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இன்சில் ரேஞ்சில் பும்ரா அண்ட் அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பும்ராட் இருந்து ஒரு விக்கெட் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அண்ட் வில்ஜாக் ஒரு விக்கெட் வரையும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அண்ட் கன்ஃபார் ஒரு விக்கெட், இந்த 3 பேர் இருந்து ஒவ்வொரு விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அஸ்வினி குமார் கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் ஒரு விக்கெட். ஸோ பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் இல்லை, இந்த 4 பேருமே ஒவ்வொரு விக்கெட் வரையும் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அடிக் பண்ணிட்டு அந்த அளவுக்கு பெருசா விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இந்த பவுலர்ஸ் பெருசா பவுலிங்ஸ்ல ட்ரை பண்ணல, கொடுத்த ஓவர்லயும் பெரிய ஸ்கோர்ஸ் அடி கொடுத்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 பவுலர் இருந்து ஒவ்வொரு விக்கெட் அப்படித்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ மும்பையோட பேட்டிங் டெப்த்தை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா இன்கேஸ் உள்ள இருக்காரு அப்படின்னா மேட்சை எப்படி ஒன்னா சேஞ்ச் பண்ணிடுவாருங்க. கண்டிப்பா வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு. வெரி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திருப்பீங்க, அவர் ஹிட் அண்ட் பியூரா கட்டுறாரு. எந்தெந்த பவுலர்ல ஸ்ட்ரகிள் இருக்காருன்னு நினைச்சோமோ அந்தந்த பவுலர்லாம் போட்டு அடி குழந்துட்டு தான் வராரு. இதுல அவருக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசுல பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க. ஏன்னா லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் தான் அதிக முறை விக்கெட் இருந்திருக்காரு, அந்த பவுலர்ஸ் இல்ல, அது ஒரு பிளஸ். குவிண்டன் டிகாக் அண்ட் ரோஹித் சர்மா 2 பேர் இன்கேஸ் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல 2 பேர்த்திலும் 25+ ரன்னுங்கிறது ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேட்டர்ஸ் அண்ட் குவாலிட்டியான ஓபனர்ஸ் சொல்லுவார். 2 பேர் ஓபன் பண்றாங்கன்னா கண்டிப்பா 25+ ரன்னுங்கிறது அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் மேட்ச் ஏதோ ஸ்கோர் பண்ணாரு, ஒரு 30+ ரன் அடிச்சார், அவ்வளவுதான். ப்ரெஷரான மேட்சா அவருக்கு வந்து அந்த ப்ரெஷரை நோக்கி அந்த பேட்டிங் ஆடுறது ரொம்ப சிரமமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 15ல இருந்து 20ங்கிறதே ஒரு அதிகமான ஸ்கோரா தான் வந்து இருக்க போகுது சூரியகுமார் யாதவ பொறுத்த வரைக்கும். திலக் வர்மா கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணுவாரு, விக்கெட்டுக்கு பொறுத்தவரை பிளே பண்ணிட்டு ஒரு 30+ ரன் வரையும் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து பெரிய ஸ்கோர்ஸ் ஆகட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஹர்திக் பாண்டியா இன்கேஸ் ரோஹித் சர்மா இல்ல, லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ண சந்தி ஒரு யங்ஸ்டர் அவரோட தான் போறாங்க அப்படின்னா நமந்தீர் தான் 1-1 வருவாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ரூதர்ஃபுட், கடைசியில ஹர்திக் பாண்டியா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் போயிடும். அப்படி இருக்க பட்சத்துல ஹர்திக் பாண்டியா பவுலிங்ல இருந்து விக்கெட்ஸ் பெருசா எதிர்பார்க்க முடியாது, பேட்டிங்ல இருந்து ஒரு 25+ ரன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ரூதர்ஃபுட் ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன்ல கொஞ்சம் ஏர்லி விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பேட்டிங் டெப்த்ல எனக்கு திலக் வர்மா நல்ல ஃபார்ம்ல இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஓபனர்ஸ் 2 பேருமே பவர் பிளேவை நல்லா பயன்படுத்திக்கிட்டு ஆளுக்காக கிட்டத்தட்ட 25+ ஸ்கோர்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அடுத்த வர பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐ ஹோப் இன்கேஸ் மும்பை ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 180+ வரையும் ஸ்கோர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இப்போ இந்த பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் கமெண்ட்ஸ் வந்து நான் சொல்லுங்க. இன்ஜுரியில இருந்து வராரு, வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பவுல் பண்றாரு, 4 ஓவர் ரொம்ப ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. 4 ஓவருக்கு 22 ரன் சம்திங் நம்ம தான் கொடுத்திருந்தாரு. அதுலயும் ஒரு சூப்பரான யாக்கல ஒரு விக்கெட்டும் வந்து எடுத்திருந்தாரு. ஸோ இன்ஜுரியால வந்த பேர் மாதிரி அவர் காட்டல, வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ 4 ஓவர்ல கண்டிப்பா 2 விக்கெட் வரைங்கிறது ஆவரேஜா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா எசன் மலிங்கா 4 ஓவர் 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஒவ்வொரு மேட்சும் சொல்லி விக்கெட் எடுக்கிறாரு. பவர் பிளேல டீமை கிளாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு 2 பவுலர்ஸ் பேட் கமின்ஸ், எசன் மலிங்கா இந்த SRH டீம்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ குவாலிட்டியான பவுலர்ஸ், கண்டிப்பா விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்த்து
ஹர்ஷ் டூபே அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு விக்கெட் வரும் எதிர்பார்க்கலாம். இல்ல சாகிப் ஹுசைன், நிதிஷ்குமார் ரெட்டி 2 பேர் வந்திருக்காங்க. இதுல இன்கேஸ் பேட் கமின்ஸ் ஒரு லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஓவர் கண்டெயின் பண்றாரு, ஸ்கோர்ஸ ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படிங்கும் போது அதுல ஒரு அதிகமான விக்கெட்ஸ் கிடைக்கக்கூடிய பேர்னா சாகிப் ஹுசைன். ஒரு விக்கெட் பவர் பிளேல எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறது. லாஸ்ட் அந்த 6 ஓவர் சம்திங் எடுப்பாரு. அப்படி இல்லைன்னா பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 1ங்கிறது 2 விக்கெட்டா கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் என்னோட இதா இருக்கு. ஏன்னா இவங்களோட ஃபார்ம் அந்த அளவுக்கு இருக்கு, பவுலிங்லயும் சரி நம்ம சூப்பரா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா சகிப் ஹுசைன் இருந்து ஒரு விக்கெட், நிதிஷ்குமார் ரெட்டி இருந்து நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 டீமோட பேட்டிங் அண்ட் பவுலர்ஸ்க்கு யார் யார் என்ன மாதிரி ஸ்கோர்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். 2 டீம்ல எந்தெந்த பிளேயர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹென்ரிக் லேசன் 1, இஷான் கிஷான் 2, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2ல எனி ஒன் 3, பேட் கமின்ஸ் 4, ஹசன் மலிங்கா 5. இந்த 5 பிளேயர் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி 6, சகிப் ஹுசைன் 7, அப்படி இல்லைன்னா சகிப் ஹுசைன் இல்ல டிராவிஸ் ஹெட் 7, இப்படி ஆப்ஷன்ல வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே எம்ஐயை பொறுத்த வரைக்கும் இதே லைனப்ல தான் வராங்க அப்படிங்கிற பட்சத்துல அஸ்வினி குமார் 1, கன்ஃபார் 2, பும்ரா 3, சாரி கன்ஃபார் அல்லது வில்ஜாக் 2 பேர்ல எனி ஒன் 2, பும்ரா 1, 3. ஸோ பவுலிங்ல இந்த 3 பிளேயர். பேட்டிங் டெப்த்தை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக் 4, ஹர்திக் பாண்டியா 5, திலக் வர்மா அல்லது ரோஹித் சர்மா 2ல எனி ஒன் 6. இந்த 6 பிளேயரோட ஃபார்ம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்போ இந்த 2 டீம்ல எந்த டீம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம்ல விளையாட போறாங்க. லாஸ்ட் மேட்ச் அந்த ஹோம் கிரவுண்ட தவிர்த்துட்டு மற்ற மேட்சை பாத்தீங்கன்னா நல்லாவே ஹோம்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஹோம் அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்க்கும் போது எம்ஐக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு 50% சொல்லலாம். பட் ரீசன்ட் ஃபார்மேஷன்ல பார்க்கும் போது எஸ்ஆர்எச் தான் வின்னிங்க்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ மேட்சை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.